இன்னைக்கு பார்வதி விஜயா வீட்டுக்கு வராங்க. "என்ன விஜயா, நீ வரவே இல்லையாங்க? அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு" சொல்றாங்க பார்வதி விஜயா கிட்ட. அதுக்கு விஜயா எல்லா வேலையும் நானே தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணுக்கு 3 மருமக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க பார்வதி கிட்ட. அதுக்கு பார்வதி ஏன் மீனா தான் எப்பவுமே எல்லா வேலையும் செய்வாளே, என்ன ஆச்சு அவளுக்கு? உடம்பு சரியில்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜயா, சும்மா வீட்டில் இருந்தானே பணம் பணம்னு அலைஞ்சு கையை உடைச்சிட்டு நிற்கிறா ஆர்டர் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்வதி, ஐயோ என்னாச்சு, வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாளா, என்னாச்சுன்னா கேட்குறாங்க. அதுக்கு விஜயா ஆர்டர் எடுக்க போறேன்னு எங்கேயோ போனா, அதுக்கு பணத்தை எடுத்துட்டு 2-3 பேர் தள்ளி விட்டு போயிருக்காங்க. கீழே கையில காலெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி கிட்ட. உடனே பார்வதி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்லி போய் பார்க்க போறாங்க. போனா மீனாவை போய் பார்க்குறாங்க. மீனா, உனக்கு இந்த மாதிரி ஆனது தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் பழங்களாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி. அதுக்கு மீனா, ஐயோ பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்துவோட ஃப்ரெண்டும் போயிட்டு விசாரிக்க போய் இருக்காங்க. யார் பணத்தை எடுத்திருப்பா, நம்ம போய் மண்டபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருவோம், இதனாலதான் ஆர்டர் எடுக்க முடியலன்ட்டு அப்படின்னு அந்த பிசினஸ் கார்டை வாங்கிட்டு மண்டபம் அட்ரஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்து விசாரிக்கிறாங்க. எங்களுக்கு பதிலாக இந்த ஆர்டர் வேற யாருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு மேனேஜர் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜர் உங்களுக்கு எதுக்குப்பான்னு கேட்குறாங்க. அதுக்கு, இல்லை சார், என் ஒய்ஃப் கிட்ட நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் இவங்க கிட்ட வேலை சேர்த்துக்க சொல்லுவேன் இந்த ஆர்டர்ல, அதுக்காக தான் சார், வேற எதுக்காண்டியும் இல்லை அப்படின்னோடனே, அப்படியாப்பா, அப்பனா சொல்றேன்ப்பா, இவங்க எடுத்தது இவங்க தான்ப்பான்ட்டு அவங்க பேரை சொல்லிடுறாங்க. உடனே சந்தேகத்தோட கேட்குறாங்க, ஏன் சார் இந்த ஆர்டர் என் ஒய்ஃபுக்கு நீங்க முன்னாடியே கொடுத்துட்டீங்க போல் இருக்கு. இல்லப்பா, கரெக்டா டைமிங், நான் கரெக்டா வெயிட் பண்ணி தான்ப்பா சொன்னேன். அதுக்கு சிந்தாமணி அம்மா தான்ப்பா அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, அவ இதுக்கு மேலெல்லாம் வரமாட்டா, நீங்க என் காசை வாங்கிட்டு எனக்கு இந்த ஆர்டர் கொடுங்கன்னு சொன்னாங்கப்பா, அதனால தான்ப்பா நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்து கிட்ட மேனேஜரு. உடனே, சரிங்க சார், இனிமே எதனா ஆர்டர் வந்துச்சுன்னா எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அடிப்பட்டது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பணத்தை எடுத்துட்டு வர்றது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சரியான டைம்ல இவங்க தனியா தான் வராங்க, இவ்வளோ பணம் இருக்குன்னு பணத்தை அடிச்சவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ நம்ம சைட்ல இருந்து ஏதோ ஒரு ஆள் தகவல் கொடுத்துருக்கணும், இன்னொரு ஆளு இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஒரு யோசனை இருக்கு. ஆனா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த அம்மாவுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் நம்ம கைகிட்ட இல்லை, வண்டி நம்பர் எதுவுமே நம்ம நோட் பண்ணாம விட்டுட்டோம். அதனால எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நீங்க நானும் எல்லாம் சேர்ந்து போயிட்டு அவங்க கிட்ட சிபிஐ மாதிரி விசாரிப்போம், அவங்க வீட்டில் கண்டிப்பா பணம் இருக்கும், மாட்டிப்பாங்க, நாளைக்கு நம்ம போய் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு விசாரிக்க போறாங்க. விசாரிச்ச இடத்துல பணத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க.